புத்தகங்கள் பரிந்துரைக்கு இந்த கேள்வி எப்போவுமே தவிர்த்துருவேன். அது ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து வித்தியாசப்படும். நான் வாசித்தவைகளையே நீங்களும் வாசிக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது அல்லவா? ஆரம்பகால வாசகர்கள் என்று சொன்னால், நான் ஆரம்ப காலத்திலேயே வந்து முதலில் ஆத்மாராம படைப்புகள் வாசித்தது. அப்புறம் மனுஷனோட என் படுக்கையறையில் யாரோ ஒளிந்திருக்கிறார்கள் அந்த புத்தகம். ஜெயமோகன் அண்ணனோட குறுநாவலுக்கு நான் ஆரம்பிக்கிற பொழுதே பெரிய கையில் இருந்து ஆரம்பித்தேன். ஸோ என்னை அளவுகளாக வைத்துக்கொள்ள முடியாது. பொதுவாக ஒரு 10 புத்தகங்களை சொல்லலாம் என்றால், புதிதாக வருகிற வாசகர்கள் இலக்கியத்தின் மேல் வந்து ஒரு ஈடுபாடு வர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எஸ் ராமகிருஷ்ணன் நான் பிடிச்ச வேண்டிதான். அவரோட துணை எழுத்து இது ரசனைகள் மாறுபடுங்கிறதுனால இது சொல்றது ரொம்ப கடினம். மனுஷபுத்திரன் நம்ம புத்தகம் ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. ஆரம்பிக்கிற பொழுது எஸ் ராமகிருஷ்ணன் துணை எழுத்து, மனுஷனோட புக்கு, நீங்கள் ஜெயமோகனோட சிறுகதைகள் வாங்கிக்கலாம். அறம் தொகுப்பு. அப்புறம் சாருணி அண்ணன்லாம் நீங்கள் இப்போ படிக்க முடியாது. புதிதாக நீங்கள் இப்பொழுது தான் ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லும்போது படிக்க முடியாது. இமை அண்ணன் அப்படி கம்ப்ளீட்டாக வேறு கான்செப்டில் இருக்கும்போது வந்து இமை என்னோட கோவில் கதைகள் நீங்கள் வாங்கலாம். வேறு என்ன சொல்லுவது, 4 வந்துள்ளதா பார்த்து சொல்லும். கட்டுரை நூல்கள் வந்து தான் என்னுடைய சிபாரிசாக இருக்கும். இசையண்ணனோட அந்த கால மலையேறி போய்விட்டது, அதை சொல்லலாம். சிறுகதைகள் அப்படின்னா அவங்களுக்கு எஸ் ராமகிருஷ்ணனுடைய சிறுகதைகள் வாங்குங்க. துணையில் தெரிஞ்ச சொல்லியிருக்கேன். அவருடைய சிறுகதைகள் 3 தொகுப்பாக கொடுக்காரு இது வரைக்கும். அதில் ஏதாவது ஏதேனும் ஒரு தொகுப்புங்கன்னா கூட போதும், ஒரு வேறு அலைவரிசை உங்களுக்கு கிடைக்கும். மனுஷன் சொல்லியாச்சு, எத்தனை 6 வந்திருக்கிறது நினைக்கிறேன். சொல்லலாம் என்றால் கவிதைகளிலேயே கல்யாண்ஜி அவர்களுடைய கவிதை தொகுப்பு நிறைய பேர் இருக்காங்க. சாதாரண வர மாட்டேங்குது. கல்யாணி சொல்லியாச்சு. பிரான்சிஸ் கிருபா கவிதைகள், அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஆளுமை. இப்போ நம்ம கூட இல்லைன்னா சொல்ல முடியாது, நம்ம கூட தான் இருக்காரு, கவிதையாக இருக்கார். பிரான்சிஸ் கிருபாவோடது அதை வாங்கியிருக்கேன். அப்புறம் அந்த வெளிநாட்டு இலக்கியங்கள் அப்படிங்கும் பொழுது இதையெல்லாம் 8 புத்தகங்கள் இதுவரை வந்திருக்கின்றன. இந்த 8 புத்தகங்களை வாசித்த பிறகுதான் இந்த 9வது சொல்லப்படுகிற இந்த 9வது புத்தகத்தை நீங்கள் வாங்க வேண்டும். அது ஜியாங் ரோங்கோட ஓநாய்குல சின்னம். வாலில் ஒரு தவறவே விடக்கூடாத ஒரு புத்தகம் என்று சொன்னால் அது மொழிபெயர்ப்பது அருமையாக இருக்கும். ஒன்று. இறுதியாக சுந்தர ராமசாமியினுடைய ஜெய சிலபதி, இந்த 10 தான் என் வரையில் இதுவே முழுமுற்றான பரிந்துரையாக இருந்து விடாது. என் நினைவில் இப்பொழுது இந்த மன லயத்தில் எது வருகிறதோ அதுதானே தவிர இதுவே முழுமுற்றான தீர்வு கிடையாது. இதையும் எண்ணற்றவே இருக்கின்றன. அடிப்படையிலிருந்து கொஞ்சம் ஆரம்பிக்கிற பொழுதே உங்களுக்கு எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற ஒரு தெளிவு கிடைத்துவிடும். நீங்கள் துணை எழுத்து முடிகிற பொழுதே எது இலக்கியம் என்று தெரிஞ்சுவிடும். மனுஷபுத்திரன் வருகிற பொழுது இன்னும் கொஞ்சம் மேம்பட்டு இருப்பீர்கள். ஜெயமோகன் வருகிற பொழுது இன்னும் கொஞ்சம் வளர்ந்திருப்பீர்கள். இறுதியாக சுந்தர ராமசாமியில் வந்து நீங்கள் முடிக்கிற பொழுது எது இலக்கியம் என்றும் எது எழுத்து என்றும் ஒரு தெளிவான ஒரு பிறழ்ச்சியற்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துவிடுவீர்கள். அவ்வளோ. நன்றி.